ரொம்ப நாள் கழிச்சு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு படம் பார்த்து ஒரு திருப்தி இந்த படத்தை பார்க்கும்போது கொடுத்த காசு பொறுத்து தான் இடம் புகுந்து இந்த கடன் நடத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கதை இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம்ண்ணே, அவ்வளோதான். ஒர்த்து இல்லைண்ணே. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பீக் ஆச்சு. மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய படம் ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பர். இன்டர்வல் பிளாக்கு தனுஷ் கரியரில் இந்த மாதிரி த்ரில்லா முடிச்ச ஒரு படம் கூட இல்லை. சரியான இன்டர்வல் பிளாக்கு. படத்தில் ஃபுல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்கேஜும் சென்டிமெண்ட்டு. ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கருத்து இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் தனுஷோட மாபெரும் பயங்கரமான நடிப்பில் அசுரத்தனமான நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் கலை அசுரனா இந்த படத்தில் நிரூபிச்சிருப்பார் எப்படியும். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கருத்து இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தனுஷோட ஆக்டிங் எப்படி இருக்குது? அசுரத்தனமாக இருக்கும். மதுரை நண்பா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு. விக்னேஷ் ராஜா சார் நல்லா இருந்துச்சு. கருணாஸ் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு சார், பட் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அவங்க ஃபார்மர்ஸோட ஸ்ட்ரகிள்ஸையுமே தெரிஞ்சுக்க முடியுது. நல்லா இருந்துச்சு. கமர்ஷியலாக கொஞ்சம் கருத்தாக கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கணும். படம் நல்லா இருந்துச்சு. புரிஞ்சா? அதில் சொன்ன மெசேஜ் புரிஞ்சா? என்ன மெசேஜ்? திருடி தான் நம்ம எல்லாத்துக்கும் செய்யணும்னு இல்லைன்ற மாதிரி ஒரு மெசேஜ். அது முதல்ல அந்த கரை அப்படின்ற பேருக்கு என்ன காரணம்னு நான் படம் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது கரைசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு லாஜிக் இருக்குது. என்னென்னா விவசாயிகளுக்கு டிராக்டருக்கு தரேன் அப்படின்னு விவசாய லோனுக்கு டிராக்டர் வாங்கி தரேன்னு லோன் கொடுத்துருக்காங்க. அந்த பேங்க்காரனுக்கும் அந்த விவசாயிகளுக்கும் நடக்கிற ஒரு இதில் ஒரு திருடம் புகுந்து இந்த கடன் நடத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கதை இருக்குது. ஆனால் அது கடத்துன அந்த கரை என்னென்னா அவங்களோட கடன். இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்துட்டோம்னா அது வறண்ட மாநிலம். அதில் எப்படி பார்த்தாலும் அங்கே விவசாயமே நடக்காது. ஆனால் அங்கேயுமே டிராக்டருக்கெல்லாம் லோன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது தான் ஊழல்ன்றாங்க. ஏன்னா 3 மாதம் தொடர்ச்சியாக இப்போ இஎம்ஐ கட்டுற 3 மாதம் கட்ட முடியலன்னா உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா எப்படி அதை அடைக்க முடியும் அப்படின்ற கிளைமேக்ஸில் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அந்த மாதிரி விவசாயிக்கு ஒரு 12 மாதத்து வரைக்கும் எந்த வருமானம் இல்லைன்னா அவனால் எப்படி கட்ட முடியும்? அப்போ நாங்கள் இதுக்கு மேலே பண்ணால் திருடி தான் பேங்க்கில் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியாக எடுத்து கொண்டு போயிருக்காங்க. எனக்கு நியாயமாகப்பட்டுச்சு. கிளைமேக்ஸில் ஒரு திருடனே சொல்கிறேன், உங்கள் இஎம்ஐ பெருசாக, இப்போ நான் திருடி கொண்டு வந்த பெருசாக அப்படின்னு. ஏன்னா ஒருத்தனை ஏன் திருட தோன்றுதுன்னா, இப்போ 3 மாதம் 4 மாதம் இஎம்ஐ அடுத்தடுத்து போகும்போது எல்லாருக்குமே பெரிய பெரிய நடிகை எல்லாருக்குமே கடன் இருக்குது. ஆனால் விவசாயிகளுக்கு இருக்கிற கடன் எல்லாமே எந்த எதுவுமே பண்ண முடியாது. வருமானத்திலே அடிபட்டுச்சுன்னா அவங்க எப்படி அடுத்த இதுக்கு போவாங்க? அந்த டிராக்டர் லோனை வச்சு தான் நல்லா சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரியலாக ட்ரூவாக நடந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் தனுஷோட பர்ஃபார்மன்ஸில் அதை நல்லா அருமையாக கொண்டு போயிருக்காப்புல. ஒவ்வொரு சீன்லேயும் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் தான் படமே மூவ் ஆகி போயிட்டுருக்கு. சுராஜ் அப்புறம் ஜெயராம் நிறைய பேர் ரொம்ப அவங்களோட நடிப்பை அற்புதமாக வெளிக்காட்டியிருக்காங்க படத்தில். அப்போது இந்த படம் ஃபுல்லாமே பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா தனுஷ் எப்படின்னா மற்ற ஹீரோவெல்லாம் சம்பளத்துக்காக நடிக்கார். அவர் நேஷனல் அவார்டு எப்படியாச்சும் இன்னும் ஒரு 4-5 வாங்கிடணும். ஏன்னா அசுரன் படத்தில் அந்த காலில் விழுற சீன்லாம் பார்த்து நான் அலண்டு போயிட்டேன். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய இந்த படத்தில் இருக்குது. அப்பா சென்டிமெண்ட்டில் எது எடுத்தாலுமே நல்லா அவர் பீக்கில் நடிச்சிருக்காப்புல. ஆனால் மம்தா பேஜி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் என்ன விதி அவங்க கதை அவங்க இதில் விளையாண்டுருச்சு. அதுக்கு இடம் ஸ்பேஸ் தரல அவங்களுக்கு. மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் ரொம்ப அருமையாக போட்டிருக்காப்புல. இது எப்படின்னா ஒரு விவசாயிகளுக்கு லாஜிக்கை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க கிளைமேக்ஸில். போர் தொழிலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பான அடுத்த என்ன போகிற மாதிரி இருந்துச்சு. போர் தொழிலுக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவி கண்டென்ட். அது என் பக்கத்தில் உட்காந்து சேர்ந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. சரி இப்படிலாம் பண்ண முடியுமா, இப்படிலாம் யோசிக்க முடியுமா அப்படின்ற சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்போது அங்கங்கே போலீஸ் வர்ற சீனு அவங்க மாட்டிடுவாரோ இல்லையே அப்படின்ற ஒரு பதட்டத்திலே கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. மற்றபடி தனுஷ்காண்டி தான் படத்துக்கு வந்தது. அதை தான் ஃபுல் பண்ணிட்டார். அவர் எப்பயுமே ஃபெயில் ஆகலை. நான் பர்ஃபார்மன்ஸாக வின் பண்ணிட்டேன், படம் வின்னரெல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வின் பண்ணிட்டாப்புல. இன்னொரு தேசிய விருது இந்த படத்துக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏன்னா ஒரு திருடனாகவும் நடிக்கிறாரு, அப்பா கேரக்டர்லையும் நடிக்கிறாரு, எல்லா விதத்துலையும் மனுஷன் புகுந்து விளையாடுறாரு. ஒருவேளை நடிகர் திரு ஆவி அவருக்குள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நடிப்பு அவர் நடிக்கும்போது நம்மளால் உணர்ச்சி வசப்பட்டு அந்த அளவுக்கு போயிடுது. ஏன்னா நம்மள ஒருத்தர் தான் தனுஷ். இப்போ நிறைய பேர் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் சினிஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறவங்களாம் தனுஷ் தான் எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. ஒளியாக இருக்கிறவங்களாம் எப்படி ஹீரோவாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு, சிவப்பாக இருக்கிறவங்களாம் எப்படி ஹீரோவாக எடுத்துக்குவாங்க அப்படின்னாலாம் உடைச்சிட்டு நான் ஹீரோவாக இருந்தால் எனக்கு பின்னாடி வர்ற எல்லாமே வரணும் அப்படின்ற யோசிக்கிற மாதிரி தனுஷ் இருக்காங்க. அதுபோல் தனுஷோட மைல்கல்ல இது ஒரு படம் இன்னும் நல்லா பீக்கான ஒரு சினிமா தான். நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல். அதுவும் திருவிழா டயத்தில் பார்த்தது ஒரு நல்ல ஃபீல்
ஃபீல் குட்டாக இருந்துச்சு படம். ஓகே. நல்லா தான் இருக்கு. எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பழைய படத்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஒரு நல்லா எங்கேஜிங்காக நல்லா போகுது. நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா காமெடிலாம் நல்லா இருக்குது. ஜி பிரகாஷ் மியூசிக் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஒன்றும் அங்கே அவரோட பழைய படத்துலேருந்து நிறைய எடுத்து போட்ட மாதிரி தான் இருக்காங்க. நல்லா ஆல்ட்ரேட் பண்ணி நல்லா ஒரு பார்க்கலாம். எல்லாமே சொல்கிறாங்க. விக்னேஷ் ராஜா சார் நல்லா இருந்துச்சு. கருணாஸ் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓரளவு படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி யா வெரி நைஸ் வெரி நைஸ். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு சார். பட் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அவங்க ஃபார்மர்ஸோட ஸ்ட்ரகிள்ஸையுமே தெரிஞ்சுக்க முடியுது. நல்லா இருந்துச்சு. கமர்ஷியலாக கொஞ்சம் கருத்தாக கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். உனக்கு பிடிச்ச படம்? படம் நல்லா இருந்துச்சு. புரிஞ்சா? அதில் சொன்ன மெசேஜ் புரிஞ்சா? என்ன மெசேஜ்? திருடி தான் நம்ம எல்லாத்துக்கும் செய்யணும்னு இல்லைன்ற மாதிரி ஒரு மெசேஜ். ஓகே வெரி குட். படம் ரொம்ப நாள் கழிச்சு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு படம் பார்த்து ஒரு திருப்தி இந்த படத்தை பார்க்கும்போது இருக்கு. தனுஷ் வழக்கம் போல் அவர் ஆக்டிங் வழக்கம் போல் அவர் எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்காரு. எங்கேஜாக இருந்துச்சு படம். ஸோ இந்த போர் தொழில் உங்களுக்கு ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இந்த படமும், ஆனால் வேற ஒரு ஜான்ராவில். ஸோ நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் உங்களை ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி இருக்கும் கதை. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா படம் பயங்கர என்கேஜிங்காக ஈவன் டில் த கிளைமேக்ஸ் வர அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சீட் எஜ் மூமெண்ட்னா ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதுதான் சீட் எஜ் மூமெண்ட். அது செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓவராலாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லா ஆடியன்ஸுமே ஏ சென்டர்லேருந்து சி சென்டர் வரையும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக தான் இருக்கும். சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க எல்லாருமே. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் சீட் ஏஜில் இருந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. எல்லாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கருணாஸ் அவரோட ஆக்டிங் தான். அவர் சின்ன சின்ன இது பண்ணாலுமே தேட்டரில் நல்லா கிளாப்ஸ் வாங்குற மாதிரி நல்ல ஒரு நம்மளை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தார். அவர் சொல்லவே வேணாம். ரீசெண்டாக எல்லா படங்களையுமே பார்த்துட்ருக்கேன். எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துலேயும் வழக்கம் போல் அவரோட பெர்ஃபார்மன்ஸு பீக்கில் தான் இருந்துச்சு. எப்போவுமே தனுஷ் தான் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பீக்காக இருப்பார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கருணாஸும் அந்த போலீஸ் கேரக்டர் நடிச்ச சுரா இவங்க நல்லாவே செட் ஆகலை. அவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகலை. ஹீரோயினே தேவையில்லை இந்த படத்துக்கு. இருந்தாலும் அந்த ஹீரோயினை வேணால் போட்டிருக்க வேணாம். இந்த ரோலில் யார் வேணாலும் போட்டுருங்களேன். வேறு எந்த ஹீரோயின் வேணாலும் நம்ம இதில் பண்ண வச்சுருந்துக்கலாம். ஓவராக ஓகே படம். செகண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அதை டேலி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நல்லாயிருக்கு. ஒரு பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ. எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இந்த படத்துக்கு இட்லி கடை பரவாயில்லண்ணே. ஏன்னாச்சு? ஒரு வாட்டி பார்க்கலாம்ண்ணே, அவ்வளோதான். ஒருத்தர் இல்லைண்ணே. எப்படி இருக்கு படம் நல்லா ஓகே. எதிர்பார்த்த அளவு இருக்கா? எதிர்பார்த்தளவு இல்லை. ஆனால் படம் கருத்து படம். இப்போ இருக்கு பேங்க் கரண்ட் பெட்ரோல் சுச்சுவேஷன் இருக்குல்ல, அதை கொண்டு அதையும் ஒன்றுக்கா பேங்கோட நிலவரம் எப்படின்னா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஓவரால் பார்க்கலாம்ல? கண்டிப்பாக பார்க்கலாம். ஒவ்வொரு சீனும் பீக்காக இருந்துச்சுண்ணே. என்னது? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பீக்காக இருந்துச்சு. ஓகே. ஓவரால் படம் எப்படி? சூப்பர். பார்க்கலாம். சூப்பர். நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம். பேங்க் இதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இதுதான் பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஒன் டைம் படம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் நல்லா நிறைய சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில். பழைய அந்த போர் தொழில் எடுத்த டேரக்டர் தான் அந்த படத்தை எடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த ஒரு சீனுமே லேகிங்கிறது சுத்தமாகவே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரையும் ரொம்ப இருக்குது. செம்ம படம். உண்மையிலே தேட்டரில் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் இந்த படம். கண்டிப்பாக மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய படம். ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பர். அஜித் என்ன பண்ணுவார்? கேங்ஸ்டராக பண்ணுவார். இதில் ஃபாதர் சென்டிமெண்ட்டாக பண்ணிட்டாங்க படத்தில். பேங்க்கை பற்றி லோன் கொடுக்குறத பற்றி தனுஷ் ஆக்டிங் வேறு லெவலு. தரமாக இருக்குது படம். பெட்ரோல் தட்டுப்பாடு அதை பற்றி ட்ரெய்லர் வந்துச்சு. அது என்ன? இல்லை அது அவ்வளோவா காட்டல. பெட்ரோல் தட்டுப்பாடுனால கிராம மக்கள் எவ்வளோ தட்டுப்படுறாங்கன்றது தான் படம். ஒருத்தாக இருக்குது. ஒருத்தாக இருக்குது படம். தனுஷ் கரியரில் பீக்கு. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் கரியரில் பீக்னா இதுதான். எனக்கு தெரிஞ்சு இன்டர்வல் பிளாக்கு தனுஷ் கரியரில் இந்த மாதிரி த்ரில்லாக முடிச்ச ஒரு படம் கூட இல்லை. சரியான இன்டர்வல் பிளாக்கு. படத்தில் ஃபுல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்கேஜும் சென்டிமெண்ட்டு, த்ரில்லரும் சென்டிமெண்ட்டு ரெண்டையும் வச்சு தரமாக பண்ணியிருக்கான் படத்தை. ஒருத்து 3 தடவை கூட பார்க்கலாம். தனுஷ் கரியரில் ஒரு த்ரில்லர் மூவின்றது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நான் நினைக்கிறேன். சரியான படமாக இருக்குது. ஒருத்து லோனை பற்றியும் பேங்க்கை பற்றியும் ஏமாத்துகிற மக்கள் அவஸ்தைப்படுறதை பற்றியும் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் தனுஷ் அரசியல்
மக்களுக்கு சொசைட்டிக்கு என்ன தேவையோ அதை பற்றி சொல்கிற மூவியாக இருக்குது. தரமாக ஒருத்தர் அமைஞ்சிருக்கு. விக்னேஷ் ராஜா டைரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காப்புல. போர் தொழில் டைரக்டரு அப்படின்ற பேரை கிடைக்காம கரை படமும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்ணிட்டு வச்சிட்டாப்புல. செம்ம என்கேஜிங்காக இருக்குது. தனுஷ்க்கு அடுத்த லெவல். ஒரு டைமும் ஒரு மூவியும் தேரேஜ்க்குமே அந்த மாதிரி ஒரு ஜேர்னரும் செலக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் ப்ளே பண்ணி செம்மையாக சினிமாவை காப்பாற்றிட்டு வராது. நல்லா இருக்கு, பார்க்கலாம். இந்த படம் ரொம்ப என்கேஜிங்காக இல்லை. அது வந்து சீன் டு சீன் என்கேஜிங்காக இருக்கும். என்கேஜிங்காக இல்லை, ரொம்ப எமோஷன் விளாண்டதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் படம் ஆரம்பிக்கும். அப்படியே அந்த ஃப்ளோலே முடிஞ்சிடும். ரொம்ப எக்ஸ்பெண்ட் பண்ணி வர வேணாம். கொடுத்த காசு பொறுத்து தான். ஆனால் தனுஷ் சுராஜ் பர்ஃபார்மன்ஸ் உருக்கிட்டாங்க, அள்ளிட்டாங்க. தனுஷ் நடிப்பு கலையசுரன் ஆகிட்டாப்புல. பர்ஃபார்மன்ஸ் உருக்கிட்டாப்புல. படம் சரியில்லை ப்ரோ. பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் ரொம்ப மோசம் இல்லை. ஆனால் போர் தொழில் அளவுக்கு என்கேஜிங்காக இருக்குன்னா இல்லை. ஆனால் எமோஷன்ஸ் விளாண்டதுனால தான் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கு. பரவாயில்ல, போட்டுருக்கேன். நல்லா நடிச்சுக்கேன். சூப்பராக இருந்தது. எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல சீன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. வேறு மியூசிக் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஆமாம், மமிதா பைஜுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கல, இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸை நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம்.